இந்த சாப்டர்ல ரிவிட் இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தகுந்தாப்புல உங்கள் இந்த இன்டர்ஃபேஸை எப்படிலாம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஹோம் பேஜ் ஸ்க்ரீன்லேருந்து உங்களோட ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் மாற்றுறதுக்கு நீங்கள் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க. நியூவில் டெம்ப்ளேட் ஃபைலில் சிஸ்டம் டெம்ப்ளேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணி ஓகே. ஸோ சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ சிஸ்டம் அப்படின்னாலே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் இந்த 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இதான் உங்களோட ஒர்க்கிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதில் இந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இந்த பட்டன்ஸ்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இதில் நியூ மூலியமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது, அதேமாதிரி ஃபேமிலிஸ், ஸோ நம்ம ஹோம் பேஜில் என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணணுமோ இந்த எல்லா ஆப்ஷனுமே நம்ம இந்த நியூ மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ அதே ஓப்பன்ஸ், ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இல்லாமல் ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஒரு ஃபேமிலிஸ், ரிவிட் ஃபைல், ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஓப்பன் பார்க்குறதுக்கு இந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சேவுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட் கண்ட்ரோல் எஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். சேவர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ப்ராஜெக்டை வேற ஒரு ஃபார்மேட்டாவோ இல்லை ஒரு டெம்ப்ளேட்டாவோ நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சேவர்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட், ஸோ வேற ஒரு ஃபார்மேட்ஸ், இந்த ரிவிட் ஃபார்மேட்லேருந்து வேற ஒரு ஃபார்மேட், அதாவது டிடபிள்யூஜி, டிஎக்ஸ்எஃப், டிஜிஎன், அது மாதிரி வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு அக்சஸாக உள்ள ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் ரெடி பண்ணாலும் இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேட் ஃபார்மேட்டுங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிடபிள்யூஜி அப்படிங்கிறது ஆட்டோகேடோட சோர்ஸ் ஃபார்மேட், டிஎக்ஸ்எஃப், டிஜிஎன் எல்லாமே இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஃபார்மேட்டாக யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள ஜிபி எக்ஸ்எம்எல் அப்படிங்கிறது இதோட அனலைசிஸ் ஃபார்மேட். ஸோ இது நீங்கள் சில கண்டிஷன் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ணால் அந்த அனலைஸ் ரிசல்ட்டோட உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த ஜிபி எக்ஸ்எம்எல்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இமேஜஸ், அனிமேஷனாக கிரியேட் பண்ண போகிறேன், நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னாலும் இந்த இமேஜஸ், அனிமேஷனாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிஷுங்கிற ஆப்ஷன் மூலயமா இதை நீங்கள் ஈஸியாக டிஎக்ஸ்எஃப்ஓவோ இல்லை டிஜிஎன், சேட்டுங்கிற 3 ஃபார்ம் மூலயமா இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். பிரிண்ட், ஸோ நீங்கள் உள்ள வியூ, நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன வியூ செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வியூவை நீங்கள் அப்படியே ஒரு பேப்பர் ஒர்க்காக ஒரு டாக்குமெண்ட் ஹார்ட் காப்பியாக மாற்றணும் அப்படின்னா இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிரிண்ட் ப்ரிவ்யூ, பிரிண்ட் செட்டப் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி பிரிண்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த பிரிண்ட் செட்டப்பில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். க்ளோஸ் அப்படிங்கிறது இந்த ரிவிட் எம்இபியோட ஃபுல் எக்ஸிட் மோடு தான் இந்த க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது கண்ட்ரோல் F4 ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாகவும் இது க்ளோஸ் ஆகும். ஸோ இல்லை எக்ஸிட் ரிவிட்டுங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாகவும் நீங்கள் ரிவிட்டை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்மார்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆப்ஷன்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஆப்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இந்த டேபிளில் நிறைய கேட்டகரிஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஜென்ரல் அப்படிங்கிறது உங்களோட அட்மாஸ்பியர், அதாவது இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். யூசர் இன்டர்ஃபேஸ், ஸோ ஆக்டிவ் தீம், எந்த மாதிரி தீம் உங்களுக்கு செட் பண்ணிக்க போகிறீங்க, ஸோ டார்க் தீமா லைட் தீமான்னு செட் பண்ணிக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், டபுள் கிளிக் ஆப்ஷன்ஸ், டூல் டிப் அசிஸ்டன்ஸ், ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ கிராஃபிக்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர், செலெக்ஷன் என்ன மெத்தட், ப்ரீ செலெக்ஷன், அலர்ட்டுங்கிற எல்லா ஆப்ஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் கலர், செலெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது என்ன கலரில் ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த செலெக்ஷன் ஆப்ஷன். ப்ரீ செலெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது ப்ரீ செலெக்ஷன் ஆகிறப்ப உள்ள ஹைலைட்டிங் ஆப்ஷன் தான் இந்த ப்ரீ செலெக்ஷன். ஃபைல் லொக்கேஷன், ஸோ இந்த டெம்ப்ளேட் ஃபைல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரியேட் பண்ணும்போது லோட் ஆகும். ஸோ அப்படி லோட் ஆகிறப்ப அது எந்த ஃபோல்டர்லேருந்து லோட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டெம்ப்ளேட், எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட், ப்ளம்பிங் டெம்ப்ளேட், சிஸ்டம் டெம்ப்ளேட். ஸோ டேரெக்டாக நீங்கள் மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் கொடுக்கும்போது ஒரு ஃபைல் அது ப்ரௌஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி ப்ரௌஸ் பண்ணுறப்ப எந்த லொக்கேஷனில் உள்ள ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி, அதாவது எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்க முடியும். சப்போஸ் இங்கே இந்த லிங்கை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற அப்படின்னு அது கொஸ்டின் ரைஸ் பண்ணும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ மூணுமே டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி உள்ள பாத். ஸோ டிஃபால்ட் பாத் ஆஃப் ஃபைல்ஸ், ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே சேவ் ஆகணும், அதாவது டிஃபால்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணும்போதோ இல்லை டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் கிளிக் பண்ணும்போதோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற ஃபோல்டர் தான் இந்த பாத் ஃபைல்ஸ். ஸோ அதை கிளிக் கொடுக்கும் போது டேரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணவோ இல்லை ஓப்பன் பண்ணவோ முடியும்.
ஸோ டிஃபால்ட் பாத் ஃபார் ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ். ஸோ ஃபேமிலிஸ் அண்ட் ஃபேமிலி டெம்ப்ளேட்லாம் எங்கே போய் சொல்லணும் அப்படிங்கிறத மாற்றிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக அது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் சியில் ப்ரோக்ராம் டேட்டாஸ், ஆட்டோடெஸ்க், ரிவிட் 2016, ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூட் பாத் பாயிண்ட் க்ளவுட்ஸ். ஸோ பாயிண்ட் க்ளவுட்ஸ்க்குள்ளே பார்த்து நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டரிங் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். செக் ஸ்பெல்லிங் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னாலும் இங்கே ஆப்ஷனை மாற்றிக்க முடியும். ஸோ இக்னோர் கேபிட்டலைஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இக்னோர் எல்லா கேபிட்டலைஸ்டு வேர்டையும் அது இக்னோர் பண்ணிடும். ஸோ ஸ்டேரிங் வீல்ஸ் அப்படிங்கிறது இங்கே உள்ள இந்த ஸ்டேரிங் வீல்ஸ். ஸோ உங்கள் ஆப்ஜெக்டை நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஸ்டேரிங் வீல்ஸ். ஸோ இந்த ஸ்டேரிங் வீல்ஸை எப்படி நீங்கள் பார்க்கணும், எப்படி வியூ பண்ணணும், அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் வேணும் அப்படிங்கிறத இங்கே வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதே வியூ கியூப்ஸ். ஸோ ஒரு வியூலேருந்து நீங்கள் இன்னொரு வியூ மாறணும், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து டாப் மாறணும், அது மாதிரி 2-3 வியூஸ் மாறுறப்ப இந்த வியூ கியூப் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அப்போ அந்த வியூ கியூப்ஸில் என்னென்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ தெரியணும் அப்படின்னா எல்லா 3D வியூஸ்லையும் தெரியணும். ஸோ இப்போ இது ஃப்ளோர் பிளானில் இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த வியூ கியூப் தெரியாது. 3D வியூவில் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வியூ கியூப் தெரியும். ஸோ இதான் அந்த வியூ கியூப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப், ஃப்ரண்ட், சைடுன்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மூலயமா உங்கள் வியூஸை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ MEPயில் ஆப்ஷன் போகிறேன், வியூ கியூப்ஸ். ஸோ அது எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஆன்ஸ்க்ரீன் பொசிஷனுங்கிற ஆப்ஷன் மூலயமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ரைட், பாட்டம் ரைட், டாப் லெஃப்ட் அண்ட் பாட்டம் லெஃப்ட். ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வியூ கியூப் சைஸ். ஸோ எந்த சைஸில் இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சைஸில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக், டினி, ஸ்மால், மீடியம், லார்ஜுங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஆக்டிவ் ஒபேசிட்டி. ஸோ எந்த அளவு தெரியணும், விசிபிளாக தெரியணும் அப்படின்னு இந்த பர்சன்டேஜ் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்ரோஸ் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஒரு கீ அசைன் பண்ணி ஒரு டூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு டூல் எடுக்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்குது, அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கீஸ் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறப்ப மேக்ரோஸுங்கிற ஆப்ஷன் மூலயமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த ரிவிட் MEPயோட ஜென்ரல் செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி உங்கள் இன்டர்ஃபேஸையும் இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுற மெத்தடையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐகான்ஸ் இருக்குது. ஸோ இது பேர் என்னன்னா குயிக் அக்சஸ் டூல் பார். ஸோ ஒரு டூல்ஸ் பார்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டூல்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப அந்த டூல்ஸ் பார்ஸ் உள்ளேருந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை குயிக் அக்சஸ் டூல்ஸ் பார்ங்கிற லிஸ்ட்டில் சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது 3D வியூ, இந்த செக்ஷன் வியூ, இந்த க்ளோஸ் விண்டோ ஆப்ஷன்லாம் நீங்கள் ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன்லாம் இப்போக்கி இந்த குயிக் அக்சஸ் டூல்ஸ் பாரில் தெரியணுமோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதை இப்போ அன்டிக் பண்ணிட்டேன்னா அது தெரியாது. ஸோ இப்போ டிஃபால்ட் 3D வியூவை நான் அன்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுள்ள அந்த 3D வியூ ஹைட் ஆயிரும். எகெயின் அது வேணும் அப்படிங்கிறப்ப இதை கிளிக் பண்ணி டிஃபால்ட் 3D வியூவை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3D வியூ உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இது தவிர வேறு எதுவும் வேணும் அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல் பார் கிளிக் பண்ணி ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்தெந்த குரூப்ஸில் இருக்கணும் இதெல்லாம் தனி குரூப்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவிட் MEPக்கு முக்கியமான 2 டூல் பார்ஸ். ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ் பார், ஒன்று ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் ஃபுல் ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் பண்ணுறதும் அதை மாடிஃபை பண்ணுறதும் மாற்றிக்க முடியும். ஸோ இதை வேறு பொசிஷனுக்கு மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணி இங்கே செட் பண்ணிக்கிறேன். இல்லை ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இந்த சைடு இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரௌசரை வேணாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக தான் உங்களை எல்லா கண்ட்ரோலையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள் எலக்ட்ரிக்கல், பவர்ஸ், மெக்கானிக்கல், ஸோ எந்தெந்த டெம்ப்ளேட் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்களோ அந்த டெம்ப்ளேட்டோட லேஅவுட்ஸ் வியூஸ்லாம் இருக்கும். ஸோ அதே இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் கிளிக் பண்ணுற ஆப்ஜெக்ட் இல்லை புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் டூல்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேஷனில் இருக்கோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் சொல்கிறதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ் பார்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இல்லை வேறு எதுவும் மாடிஃபை பண்ணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் இந்த ரிவிட் MEP நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே எங்கே ஒர்க் பண்ண போகிறோம், இப்படி வியூ பண்ண போகிற ஆப்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸில் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டூல் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டூலை கிளிக் பண்ணும்போது இதோட ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இது என்னென்ன ஆப்ஷனில் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குது, டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதே சேம் டைம் இல்லை வேறு எதுவும் மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். எகெயின் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரௌசரை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா உங்கள் வியூவில் யூசர் இன்டர்ஃபேஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஸோ உங்களோட டூல்ஸ் பாரில் நீங்கள் தெரிய வச்சுக்க முடியும். ஸோ எதெல்லாம் டிக்கில் இருக்கோ அதெல்லாம் உங்களோட இன்டர்ஃபேஸில் தெரியும்.
ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன், அங்கே போய் எடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட் பிபின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ இதே யூஸ் இன்டர்ஃபேஸில் வியூ கியூப், நேவிகேஷன் பார், ப்ராஜெக்ட் ப்ரௌசர், சிஸ்டம் ப்ரௌசர், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சிஸ்டம் ப்ரௌசர் அப்படிங்கிறது எம்இபியில் என்னென்ன சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு உள்ள கான்செப்ட் தான் இந்த சிஸ்டம் ப்ரௌசர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், பைப்பிங், எலக்ட்ரிக்கல் இருக்குது. ஸோ சிஸ்டம்னு காமனாக இருக்குது. இங்கே ஜோன் நம்ம கிரியேட் பண்ண மட்டும் தான் ஜோன் உங்களுக்கு தெரியும். ஸோ சிஸ்டத்தில் மெக்கானிக்கல் சிஸ்டம், ஜீரோ சிஸ்டம். ஸோ இந்த என்வாயன்மெண்ட்டில் எத்தனை மெக்கானிக்கல் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பைப்பிங் அண்ட் பிளம்பிங் கீழே எத்தனை சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பைப்பிங்கில் கீழே வரும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கும். அன்ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கேட்டகரியும் இல்லாமல் ஒரு லேஅவுட்டில் செட் பண்ணியிருக்கீங்க, இல்லை லிங்கட் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும். ஸோ அதுவுமே ஆப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு அன்ஐசோலேட்டட் ஐட்டத்தில் கிரியேட் ஆகும். ஸோ இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்கல் ஐட்டம்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறேன், இல்லை ஸ்பெசிஃபிக்காக பைப்பிங் எலமெண்ட்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறேன்னா டேரெக்டாக அந்த ஃபில்டர் ஆப்ஷன் மூலமா நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே நான் எம்இபியில் ஆப்ஷன் மூலயமா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனுக்கு போய் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறப்ப என்னென்ன கீபோர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஸோ எம்டி அப்படின்னா மாடிஃபை, பிபி அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதே ப்ராப்பர்ட்டிஸுக்கு நம்ம பிபி, Ctrl+1 அண்ட் விபிங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்ஐ, சிஎம், ஜிபி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது தெளிவாக பார்க்கலாம். இங்கே ஃபில்டருங்கிற ஆப்ஷன் மூலயமா எதை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ டேபை மேனேஜ் பண்ணுறது, இல்லை ஃபேமிலி எடிட்டரில் உள்ள டூல்ஸ் மட்டும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சஸ் பண்ணாலும் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செட்டப்பை அப்படியே நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அது என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணலாம் அப்படின்னா .xml டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணால் நீங்கள் ரீட் பண்ணுற ஈஸியாக இருக்கும். XML ஃபைலை ஸ்டோர் பண்ணிட்டு அது எகைன் வேறு ஒரு ரிவீட் சாஃப்ட்வேரில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சேவ் பண்ண XML ஃபைல் இல்லை டெக்ஸ்ட் ஃபைலை எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலியமாகவும் உள்ளே எடுத்துக்கிறதும் வெளியே கொண்டு வரவும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஷேப் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு புதுசாக ஒரு கீ அசைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ரெஸ் நியூ கீன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த மாதிரி கீ நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு அசைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கீ அதுக்கு அசைன் ஆகிடும். இப்போ எஸ்ன்னு டைப் பண்ணும்போது அந்த ஷேப் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இல்லை தப்பாக டைப் பண்ணிட்டேன், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா எகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு வேறு எதுவும் நீங்கள் மாற்றிக்க முடியும். அசைன். ஸோ எஸ்ஸும் அக்சஸ் பண்ணணும், டீயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எஸ்ஸும் வேண்டாம், டீயும் வேண்டாம் அப்படின்னு வச்சு ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸஸாக அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணி ரிமூவ்னு ஆப்ஷன் மூலமா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட், இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். தேவையான கீயை நீங்கள் அசைன் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃப்ளோர் பிளான் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ மெக்கானிக்கலில் HVAC கீழே உள்ள ஒரு ஃப்ளோர் பிளானை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் உள்ள எலிவேஷன்ஸுங்கிற ஆப்ஷன் மூலமா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு எலிவேஷன், டைரக்ஷன் ஆஃப் எலிவேஷன் ஐகான்ஸ். இந்த சாப்டரில் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ எந்தெந்த டூல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் பேசிக்காக ஒரு கிரியேஷன் டூல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், அதோட அப்ளிகேஷன்லாம் என்ன, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.